இன்று நம்மளுடைய மன்னர்கள் மருது சகோதரர்கள் மன்னர் சின்ன மருது அவர்களின் பிறந்த நாளை அதே பிறந்த நாளில் நம்மளுடைய தேவர் இனத்தின் பாதுகாவலர் தமிழகத்தின் உறங்கா புலி வருங்கால 2026 சட்டமன்ற எம்எல்ஏ எங்களுடைய பாச தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. நம்மளுடைய முப்பாட்டனார் சின்னமருது அவர்களும் நம்மளுடைய தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களும் ஒரே நாளில் பிறந்த தினம் இன்று. இனிய பிறந்த நாள் காணும் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனரே, எங்கள் பாச தலைவரே, பசும்பொன் முத்து நகரின் முத்தே, எங்கள் முக்குலத்தோரின் சொத்தே, நலத்திட்ட நாயகரே, இளைஞர்களை நல்வழிப்படுத்துபவரே, இளைஞர்களை சட்டம் படிக்க சொல்பவரே, இளைஞர்களை அதிகாரியாக சொல்பவரே, இளைஞர்களின் எழுச்சியே, வரலாற்று மீட்பு நாயகரே, வரலாற்று திருடர்களின் சிம்ம சொப்பனமே, எங்கள் ஆன்மீக செம்மலே, உடுமலைப்பேட்டை வழக்குவின் தூக்கு தண்டனையை உடைத்த சட்ட நாயகரே, மேல நீலிகநல்லூர் கல்லூரியை மீட்க உறவுகளோடு போராடி மீட்க காரணமாக இருந்த போராட்ட நாயகரே, பல வழக்குகளில் மக்களுக்கு சட்டப்படி வெற்றி தந்த நாயகரே, மழை வெள்ளத்தின் போது ஜாதி மதம் பேதம் பார்க்காமல் நிவாரண பொருட்களை வழங்கிய சமத்துவ நாயகரே, பசும்பொன்னில் உணவை விட மாணவிகளுக்கு கல்வியை கொடுங்கள் என்று சூளுரைத்த எங்கள் தலைவரே, அவர்களுடைய இன்று பிறந்த நாளில் குடும்பத்துடன் செல்வ செழிப்போடு பல்லாண்டு காலம் நீடோடி வாழ்க வளமுடன் என்று கூறி, திருச்செந்தூரில் நம்மளுடைய வரலாற்று தேவர் குடிலை மீட்டு தந்த மீட்பு நாயகனே, அவர்களுக்கு வாழ்க பல்லாண்டு வளர்க பல்லாண்டு பல கோடி ஆண்டு. இன்று எங்களுடைய பாச தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது எங்க தலைவர் சொல்வாப்புல, போட்டோக்கள்லாம் அதிகமாக இருக்கு, அதனால போட்டோ பிரேம் போடுறதுக்கு இடமே இல்லை, அதனால போட்டோக்கள் தயவு செய்து கொடுக்கதை விட்டு வேற ஏதாச்சும் நல்ல பொருட்களை கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இன்று நானே ஒரு போட்டோ பிரேமை என்னுடைய பாச தலைவருக்கு, நம்மளுடைய பாச தலைவருக்கு அந்த போட்டோ பிரேமை நான் பரிசாக அளிக்கிறேன். அந்த போட்டோ பிரேம் நம்ம தலைவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதை நம்மளுடைய தலைவரே அவர் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு தான் இப்போ அந்த போட்டோ பிரேமை தலைவரே ஓபன் செய்து தெரிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவரா தலைவரே, இந்த போட்டோ பிரேமை நீங்க உழைச்சி இந்த போட்டோ பிரேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்பதை மக்களுக்கு உறவுகளுக்கு தெரியப்படுத்தணும். ஆமா, சத்யா பாலா சத்யா வாங்க, சத்யா வாங்க, பாலா வாங்க, வாங்க மேலே வாங்க, இங்கே வாங்க, மேலே வாங்க, பாலா வாங்க, வாங்க மேலே வாங்க.
மணிப்பாரதி. இது என்னுடைய கிளிப்பு தலைவரை. என்ன செய்ய சொல்லுதியா? படிக்க என்ன செய்ய? மைக் வச்சுக்கிறா ஆத்தா உலகத்தை இவரை தவிர ஆப்பா சார் வாழ்க்கையில் உண்மையிலே பண்ணு நினைச்சும் பண்ணித்தரேன். அருமையான ஒரு இது. இந்த பக்கம் அந்த பக்கம் இல்லைங்க. எந்த பக்கம்? இந்த பக்கம் வாங்க. போட்டோ பற்றி விளக்கம் கொடுத்துருங்க. மைக்கில் இதில் இதாயிருமா? ஓகே ஓகே. அப்படி பேசுகிறேன். ஃபோட்டோ இப்படி திருப்பி வச்சு அப்படியே வச்சு பேசுங்க. அப்படியே வச்சு பேசுங்க. கார்ட்லெஸ் மைக் எடுங்க. அமுத்திக்கிட்டே இருக்கும். உண்மையில் நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு. ஒரு வருடமாகவே என்னுடைய தாயுடைய அந்த புகைப்படத்தை கொஞ்சம் பெரிய லெவலில் வரைஞ்சி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். தாயை பெற்ற தாயை நான் இன்றைக்கி என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கும் எப்போதுமே நான் என்ன பெற்ற தாயையும் தகப்பனையும் நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும்யா அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே நான் போய் பதிவு செய்வேன். அதுக்கு காரணமே என்னுடைய தாய் தந்தை தான். அதுவும் என்னுடைய தாய் என் மீது உயிரே வச்சுருந்தாங்க. என் மகன் பிழைக்கவே மாட்டான், என் மகனுக்கு சூதுவாது தெரியலையே அப்படின்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாள். என் தங்கச்சி என் கூட பிறந்தவளை கூட எங்கள் அம்மா சாகும் பொழுது என் கூட பிறந்தவளை கூட அவள் கவலைப்படலை. ஆனால் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாத எப்படி என் மகன் பிழைக்க போகிறான் அப்படின்லாம் சொன்ன தாய். ஆனால் இன்றைக்கி நான் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மேடைகள்லேயும் என்னுடைய போராளிகளோட துணையோடு இந்த சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அனைத்து இடங்கள்லையும் தாய் தந்தையை பற்றி பேசியிருக்க நினச்சி நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த நேரத்தில் எனது பாசமிகு அண்ணன், கூட பிறக்காத அண்ணன் தான் திரு வள்ளிக்கண்ணு தேவர், தன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி உண்மையிலே அவர் இல்லை அப்படின்னா நான்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த சமுதாய பணி செய்வதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அவர் என்னோடு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தான் நானே நாளைக்கு என்ன ஒரு போராட்டம் இருந்தாலும் சரி வள்ளிக்கண்ணு தேவர் அனுப்பிடலாம். இந்த சமூகத்தின் நலனுக்காக 24 மணி நேரம் ஓடக்கூடியவர் அண்ணன் வள்ளிக்கண்ணு தேவர். கிட்டத்தட்ட 6-7 நாட்களாக தூங்கவே இல்லை. அவர் இன்றைக்கி பிளட்டு கொடுத்தாரு, கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு கவலையாக போயிட்டு, ஏன்னா 6-7 நாள் தூங்காமல் இந்த பணியில் செஞ்சிட்ருக்காரு. இதை எப்படின்னா கூட பிறந்தவங்க கூட இதை செய்ய மாட்டான். அந்த அளவுக்கு எனக்கு இன்றைக்கி உற்ற துணையாக இந்த சமுதாயத்துக்கு நான் இன்றைக்கி உழைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓடோடி உழைக்கணும்னா அதில் வள்ளிக்கண்ணு தேவருடைய பங்கு, முக்கால்வாசி பங்கு அவருடைய பங்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நேரத்தில் நான் எதிர்பார்க்காத ஒரு புகைப்படத்தை, என்னோடய தாயோட புகைப்படத்தை எப்படி அவர் ரெடி பண்ணார்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதில் அது எங்கள் அம்மாவுடைய முகத்தை நான் பார்த்தோன்னே காலையில் நான் பெறப்பட்டு அதுக்குள்ளே மக்கள் வந்துட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா ஃபோட்டோவை கூட பார்த்து நான் கும்பிடலை. ஆனால் அந்த புகைப்படத்தையே இன்றைக்கி அவரை தயார் செஞ்சு எனக்கு கொடுத்துருக்காது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றினை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. அவருக்கு ஒன்று போட்டு விடுறேன். ஃபோட்டோ வாங்கி